ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்னதாங்க்கா ஆச்சு, என்னதாங்க்கா பிரச்சனை அப்படின்றத உங்களுக்கு யாருக்குமே நான் சொல்லலை. பட்டு மாமா வந்து எனக்கு அந்த வீடியோ காலில் இருந்ததுனால தான் வந்து உங்களுக்கு அந்த வாய்ஸ் எதுவுமே கேட்கல. எனக்கு ஞாபகமே இல்லை. நம்ம வந்து வாட்ஸ்அப் காலில் வந்து வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணோன்னா வாய்ஸ் கேட்கும். பட் ஆடியோ காலில் வந்து நம்ம வச்சுட்டு நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணால் ரெக்கார்டிங்கே ஆகலை. பட் வந்து நீங்கள் எப்போவுமே கேட்பீங்கள்ல, நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் சண்டைன்றதை ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லி, அதனால தான் வந்து நான் அந்த வீடியோ ரெக்கார்டிங்கை கூட நான் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஆக்சுவலி என்ன தான் பிரச்சனை அப்படின்றது உண்மையாக எனக்கு வந்து சொல்லப்போனால் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. என்ன தான் பிரச்சனை அப்படின்றத சொல்லப்போனால், நேற்று வந்து காலையிலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க எனக்கு. இப்போவும் சொல்கிறேன், இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக இருப்பாங்களா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. சத்தியமாக எனக்கு புரியவும் இல்லை. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஏன் தப்பு ஏதாவது இருக்கா? ஆனால் என் தப்பு இருக்குதான். ஏன்னா நீங்கள் இத்தனை பேர் சொன்னீங்க, நீங்கள் அதே வீட்லேயே வீடு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும்னு சொன்னீங்க. நான் என்ன நினச்சேன், நம்ம எல்லாமே தனியாக பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி. ஆனால் இவங்க எப்படியெல்லாம் மாமியார் மருமகளும் யோசிக்கிறாங்கன்னு பாருங்கள். நேற்று நான் வந்து கார்த்திகை 1ன்றதுனால சாமி எடுத்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிட்டே அவங்க வந்து எதுக்கு ஃபோன் பண்ணால், நான் அதுக்கு நாள் வந்து இந்த டைனேஜை பற்றி நான் டவுட் போட்டுருந்தேன். அவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு அதுக்காக வந்து எனக்கு வந்து அவங்க கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஆமாம் சிஸ்டர், அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, கதவை வந்து நான் சாத்தி விட்டு வச்சுருந்தேன். கதவை சாத்தி விட்டு வச்சுருக்கும்போது பசங்க எல்லாமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இது நடக்கும்போது பார்த்திங்கன்னா காலையில் 9:30 மணி. பசங்க எல்லாமே காலையில் 6 மணிக்கு போயிடுங்க. அவங்க பொண்ணும் 9:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டா. வீட்டில் இருந்தது எங்கள் மாமனார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். வீட்டில் இருந்தது நான், அந்த பக்கம் பார்த்தா அவங்க 2 பேர். எங்கள் மாமனார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு, அவங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுச்சு, அவங்க பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான், என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான். எங்கள் சின்ன மாமியார் அந்த மண்டபம் இருக்குல்ல, அந்த இடத்த உட்காந்துன்னு காலைல ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த என் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கவங்க அவங்க பம்பண்ட உட்காந்து துணி துவைச்சிட்டு இருக்காங்க. நான் இவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே ஃபோனில் பேசிக்கிட்டே என்ன பண்ணேன், எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கதவை சாத்தி வச்சுருந்த பாருங்க, டாப்பால் யார் வெளியே போட்டாங்க அப்படின்றது தெரியாது. நான் இப்போவும் சொல்கிறேன், அவங்க தான் போட்டாங்கன்னு நான் சொல்லலை. யார் டாப்பால் போட்டாங்கன்னு தெரியாது. என்ன, நான் போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு கழுவி எல்லாத்தையும் வச்சுட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு நான் போயிட்டு சாமிக்கு பூ வந்து வெளியே வந்து சின்னதாக ஒரு கலசம் சின்னதாக சொம்பு மாதிரி வச்சு அதில் பூ வச்சு வாசப்படியாண்ட வைப்பாங்க மேலே. அந்த மாதிரி வைக்கலாம். நான் போய் கதவு திறக்கல. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சித்தின்னு கூப்பிட்ட உடனே, அதாவது குடின்னா சித்தி. இங்கே வந்து நான் குடின்னு கூப்பிட்ட உடனே அவங்க வந்து யாரடி கூப்பிட்ற அப்படின்னாங்க. உங்களை தான் கூப்பிட்றேன், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு. வந்துட்டு நீ உள்ளே இருக்கிற வெளில யார் டாப்பல் போட்டாங்க எனக்கு தெரியாது. நிஜமாக சொல்கிறேன், அவங்க தான் வந்து அந்த டாப்பாலை திறந்துட்டு நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். டாப்பால் யார் போட்டாங்கன்னு தெரியல. எங்கள் மாமியார், சின்ன மாமியார் இருக்காங்க பார்த்தியா, அவங்க பார்த்தாங்க கண்ணால் டாப்பால் யார் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கேருந்து உக்காந்தி பார்த்தா அழகாக தெரியும். என்ன, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மாமியார் மருமகளை வந்துட்டு கதவை டாப்பால் போட்டு மருமவை இந்த சைடும் மாமியார் அந்த சைடும் போயிட்டு இருக்காங்க. எங்கள் மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க டாப்பால் போட்டோன்னே சின்ன மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க டாப்பால் போடுறத பார்க்கல இவங்க. என்ன, ஆனால் இவங்க 2 பேரும் என் வீட்டு வரைக்கும் வந்துட்டு இவங்க போனதை வந்து அவங்க பார்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க தான் டாப்பால் போட்டாங்கன்னு நான் சொல்லலை. என்ன, ஆனால் நான் அங்கே உட்காந்து இருந்த வரைக்கும் உன் வீட்டு பக்கம் யாரும் வரல. இவங்க 2 பேரும் தான் வந்து உன் வீட்டு சைட்லேருந்து வந்தாங்க. வந்துட்டு இவங்க இந்த பக்கமும் அவங்க அந்த பக்கமும் போனாங்கன்னு எங்கள் சின்ன மாமியார் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் திறந்தாங்கன்னு இது வந்து ஒரு பெரிய கதையாகவே தெரு ஃபுல்லாக எல்லோரும் பேசினாங்கப்பா. பேசிட்டாங்களா, நான் எப்பவும் போல் அண்ணி வீட்டுக்கு போயிட்டு அரிய டியூஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து மாமாவுடைய ஃப்ரெண்டு வீட்டு இருக்குது, அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 லேடிஸு வயசானவங்க எல்லாருமே நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது மாமா ஃபோன் பண்ணாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு. அதை பற்றி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்போ இவன் என்ன பண்ணுறா, நம்ம வீட்டில் இருக்கிற மகாராணி சைக்கிளில் வராங்க.
வந்தோடனே எல்லாருமே அப்படியே அமைதியாக வாயை மூடிட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நம்ம அவங்கள பற்றி பேசலை, நம்மளை பற்றி தான் பேசிக்கிறோம், அதனால் பயப்படணும் வாயை மூடணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் பேசுங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். பேசுனாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து சைக்கிளில் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அரிய வந்து நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5:37 இருக்கும். நான் 5:30 மணிக்கே 5:20க்கே சாமியெல்லாம் நானும் அரியும் கும்பிட்டுட்டு, ஏன்னா இங்கே சீக்கிரம் பொழுது போயிடுதா, அதனால் வந்து சீக்கிரம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் என்ன விஷயத்த பண்ணேன்னா, அரி வந்து சப்பாத்தி கேட்டான். சப்பாத்தி கேட்டோடனே என்ன பண்ணால், என்னடா பொருள் பண்ணோன்னா, மீன் மேக்கரும் உருளைக்கிழங்கும் போட்டு செய்யுமா, நான் கடைக்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கெல்லாம் வேக போட்டுட்டு மீன் மேக்கரை பொரியல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து மசாலா டப்பாலாம் வைக்கிறேன்ல, அந்த இடத்த மீன் மேக்கரை கொட்டி தட்டில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து கிணத்துல ஊற்றி வச்சுட்டு அந்த தட்டத்துக்கு இது மேலே வச்சு கிணத்தை அங்கே வச்சுட்டு ரொட்டிக்கு மாவு பிசைஞ்சு ரொட்டியும் திரட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்னா மேலே வச்சுட்டேன். இவங்க அதுக்கு முன்னாடி மாமியார் மருமகளும் என்ன பேசுகிறாங்க, ஏன்னா ஒரே செவரு தாங்க, இவ்வளோ தாங்க செவரு. அந்தாண்ட என்ன பேசினா ஹைட்டும் இல்லை, அந்தாண்ட என்ன பேசினாலும் கேட்கும், இந்தாண்ட என்ன பேசினாலும் கேட்கும். அப்போ மாமியார் மருமகளும் என்ன பேசுகிறாங்க, எங்கள் மாமனார் இருந்த வரைக்கும் இவங்க இதை எதுவும் பண்ணலை. தனியாக சாப்பிட்றா, தனியாக ஆக்கிறா, தனியாக வீடு கட்டின்னு போயிட்டா, அவள் இஷ்டத்துக்கு அவள் இருக்கிறா, சந்தோஷமாக இருக்கா. நாங்களாம் அப்படி சந்தோஷமாக இல்லை, நாங்களாம் கஷ்டப்படுறோம், நான் மாமியார் மருமகளும் கஷ்டப்படுறோம் இங்கே அப்படின்றத எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமனார் போனார், எங்கள் மாமனார் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு அங்கே சாயந்தரம் போனாங்க. அவர் இப்படி போனார். போனோடனே நம்ம வீட்டில் வரும்ல வெள்ளை கலர் பூனைங்க, அந்த பூனை நான் இதில் உங்களுக்கு வீடியோவை ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த பூனையை வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து சப்பாத்தி ஒரு பக்கம் போட்டுன்னு ஒரு பக்கம் மசாலா வந்து குழம்புக்காக வதக்கிக்கிட்டு இருக்கேன். அவங்க அந்த பூனை கத்துதுன்னு சொல்லிட்டு அந்த பூனையை என்ன பண்ணாங்கன்னா, என் வீடியோவை நல்லா பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், பூனை வந்து ஃபைடர்மேன் மாதிரி நடுவில் இருந்து வருமா இல்லை சைடில் இருந்து வருமா அப்படின்றத என்ன சொல்லுங்கள். 100க்கு 100% பூனை வந்து சைடில் இருந்து வந்தால் ஓகே, நான் தாராளமாக ஏற்றுக்கிறேன். என்ன பூனை வந்து சைடில் இருந்து வரல, அந்த பூனைக்கு என்ன ஃபைடர்மேனாக அது காலை வச்சு அது வந்து ஏறுறதுக்கு சொல்லுங்கள். செவுத்தில் வந்து பூனை வந்து காலை வச்சு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஏறாது. என்ன அப்படி வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் மாமியாரை ஹவுலாயிட்டு கிடையாது. என்ன இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பூனையை தூக்கி எங்கள் ஒருத்தி இப்படி ஸ்லாப் மேலே அந்த கல் நம்ம அடுக்கி வச்சுருக்கோம்ல அந்த கல் மேலே அவங்க விடுறாங்க. அதையும் நான் பார்த்துக்கின்னு தான் இருக்கேன். அந்த பூனையை விட்ட உடனே என்ன பண்ணிச்சு, அந்த பூனை குச்சிது பார்த்தீங்களா, நான் அந்த குழம்புக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு, அந்த காய் பொரியல் பண்ணி வச்சது, 4 சப்பாத்தி போட்டு தனியாக எடுத்து வச்சது, அதை வந்து அரிசி ட்ரம்மு மேலே வச்சுருந்தேன், மீதி சப்பாத்திக்கும் அங்கேயே நான் வச்சுருந்தேன். அந்த கட்டை மேலே ஊந்தோடனே எல்லாமே அப்படி கீழே கொட்டிக்கிச்சு. என் பாட்டு கேட்டுகிட்டு இருந்தேன், என் ஃபோனு கீழே என் ஃபோனு ஊந்து அந்த ஃபோனுக்கு மேலே அந்த சப்பாத்தி எல்லாமே விழுந்து கடந்தது. இந்த பக்கம் பாத்திரம் எதிர எல்லாமே கவுந்து போச்சு. என்ன அந்த கட்டை மேலே ஊந்த உடனே அந்த கட்டையில் இருந்தது பொருளுங்க எல்லாம் முனையில் வச்சுருந்தது எல்லாமே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்திரத்து மேலே குச்சோடனே பாத்திரம் எல்லாமே இந்த பக்கம் கவுந்துருச்சு. ஓகேங்களா. நான் என்ன பண்ணேன், வீடியோ கால் பண்ணேன் எங்கள் வீட்டுக்காருக்கு. வீடியோ கால் நம்ம வேறு யார்கிட்ட சொல்ல முடியும் நம்ம கஷ்டத்தை, அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். நீங்கள் எல்லாருமே கேட்குறீங்க, அண்ணாக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்குறீங்க, அண்ணாக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்குறீங்க, அவரை நிம்மதியாக வேலை செய்ய விடுங்கன்னு. நானாங்க நிம்மதி இல்லாமல் பண்ணுறேன், அவர் நிம்மதியாக தாங்க அங்கே இருக்கார், நான் தாங்க நிம்மதி இல்லாமல் இருக்கேன். நான் அவங்களுடைய பிரச்சனைக்கு போகல, ஏன்னா அவங்க பிரச்சனைக்கு எனக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு வேலையே கிடையாதுங்க. என்ன அந்த பக்கம் நான் போகணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. எனக்கு வேலை எல்லாமே ரோட்டு பக்கம்தான், எனக்கு வேலை எல்லாமே வீட்டுக்குள்ளே தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் எனக்கு பண்ணுறாங்க அப்படின்னும் போது வந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்துலையே புரிஞ்சிக்கலாம். இப்போ தப்பு வந்து யார் மேலே இருக்குது இல்லை அப்படின்றது. நான் வந்து நீங்கள் வந்து எனக்காக பேசுங்கன்னு நான் சொல்லலை, நாயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்றேன். நான் வந்து அவங்க நேற்று சொல்கிறாங்க வந்து அப்படி கத்திட்டு போகிறா கொண்டுட்டு போகிறா அப்படின்ட்டு, நான் எதுவுமே பேசலை, நான் அமைதியாக தான் இருந்தேன் அப்படின்றாங்க. ஆமாம், அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா நான் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தேன்னா அவங்க வந்து என்னை போல் கத்துவாங்க, என்னை போல் டென்ஷன் ஆகுவாங்க. புரியுதுங்களா. நான் வந்து அவங்களுக்கு எந்த டென்ஷனும் கொடுக்கல, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கோம். ஆனால் அவங்க வந்து எனக்கு பிரச்சனை கொடுக்கணுன்றதுக்காக எனக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் கொடுக்குறாங்க.
கதவை டாப்பால் போட்டு போகிறாங்க. ஏங்க கதவை டாப்பால் போட்டு போகிறோமே கொஞ்சம் கூட அறிவு வேணாமாங்க? அவள் வீட்டுக்குள்ளே இருக்கா, நம்ம கதவை டாப்பால் போட்டால் இருக்கிற அத்தனை ஜனமும் நம்ம போட்டதாக தானே சொல்லுவாங்க. நீ போடவே இல்லைனாலும் நீ போட்டன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அறிவு கொஞ்சம் கூட வேணாமாங்க? என்னங்க ஒரு கேவலமான ஜென்மங்களாக இருக்காங்க. ஆ எவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மம், எவ்வளோ கேவலமான பொழப்பு இது. இவ்வளோ மோசமாவா இருப்பாங்க? ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை பிடிக்கல பார்க்கக்கூடாதுன்னா நிஜமாக அவங்க என் எதிர்க்க வந்து நின்னா கூட அவங்க முகத்தை நான் நிமிர்ந்து பார்க்க மாட்டேன். அப்படியேப்பட்ட கேரக்டர் தான் நான். எவ்வளோ கேவலமான வேலைங்க பண்ணுறாங்க. அந்த பூனையை தூக்கி போடுறதுனால உனக்கு என்ன வரப்போகுது? அப்படி என் பொருளுங்க அழியிறதுனால உனக்கு என்ன? அதில் என்ன உனக்கு ஒரு சந்தோஷம், உனக்கு ஒரு ஆனந்தம் வரப்போகுது, கிடைக்க போகுது? என் புள்ளை பிரிச்சுட்டேன்னா நீ கூட்டுக்கோ உன் புள்ளைய. நான் இப்போவும் உனக்கு எதுவும் செய்யாத, உனக்கு எதுவும் கொடுக்காத, உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லலை. உனக்கு செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு என் மாமியாருக்கு சொல்கிற மாதிரியா இருந்தால் உன் காலில் அன்றைக்கி பஞ்சாயத்து நடந்த அன்றைக்கி உன் காலில் வந்து நான் கதறி அழுதுருக்க மாட்டேன். அங்கே நடந்த பஞ்சாயத்தில் நடந்த உட்காந்து இந்த அத்தனை பேருக்கும் தெரியும், என் புருஷனுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து ஒரு மாமனார் வேணும்னு சொல்லிட்டு நான் கதறி அழுதேன் அப்படின்றது அங்கே இருந்த எல்லாருக்குமே தெரியும். என்கிட்ட சாப்பிடுங்க, எங்ககிட்ட இருங்க, நாங்கள் என்ன பண்ணோம், ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்கன்னு அவங்க காலை எங்கள் மாமியார் காலை கெட்டியமாக பிடிச்சி நாங்கள் அவ்வளோ தேம்பி அழுதேன். யாரும் செய்ய மாட்டாங்க. என்ன நேற்று எல்லாருமே வந்துட்டாங்க. வெளியே நின்று நான் கேட்டேன் தான், நான் கேட்கலன்னு சொல்லலை. கேட்டுட்டு நான் அந்த பக்கம் போயிட்டு நான் பார்த்தேன். அவங்க சொன்ன ஒரே வார்த்தைலாம் பூனை செவுத்து மேலே வந்தது, பூனை செவுத்து மேலே வந்தது. சரி பூனை செவுத்து மேலே வந்ததுன்றீங்கல்ல, எப்படி செவுத்து மேலே வருதுன்னா நீட்டாக தானே வரணும், அந்த சைடில் இருந்து வந்து இந்த சைடில் வரணும். அது எப்படி நடுவில் இருந்து வந்தது? நான் தான் பார்த்தேன், நீ எடுத்து விட்டதை அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நகர்த்துறது நீ தான் நான் சொல்கிறேன், ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என் பம்பு உடைச்சது நீ தான் சொல்கிறேன், ஒத்துக்க மாட்டேன்றாங்க. எல்லாமே செய்யுது. அப்படி என்னை இங்கேருந்து திருத்திட்டு அப்போ நீ என்ன பண்ண போகிற? நேற்று நான் கேட்டேன், நான் ஒத்துக்கிறேன். நேற்று நான் அங்கே போய் உட்காந்தப்போ நான் இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், எனக்கு அந்த வீட்டுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுனால தானே எனக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க, நான் அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டேன். என்ன எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகி நான் கத்தி ப்ளஷர் ஆகி நான் அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டேன். நீங்கள் எல்லாம் சொல்கிறபடி நான் ஸ்டேஷனுக்கு இப்போ நேற்று நைட்டே போகிற முடியல தான். 2 பேர் தாங்க அந்த எதிர்க்கு வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்துன்னு என் கையை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு எதுக்கும் போகாத, உனக்கு நாங்கள் இந்த ஜனம் எல்லாருமே இருக்கோம், என்ன இது சத்தியமான உண்மைங்க, என்ன உனக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம், இங்கே நடக்கிறது எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாது. எதுக்கும் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேங்க. என் பையன் ஸ்கூலுக்கு போகிறானா, நான் பாத்திரம் தேய்க்கிறேனா, துணி துவைக்கிறேனா, குளிக்கிறேனா, பூஜை பண்ணுறேன்னா வந்து கதை சாத்திப்பேன். சமைக்கிறோமா, அரி வரானா, சாப்பிட்றோமா, கொஞ்சம் நேரம் தூங்குறோமா, 4 மணிக்கு எழுந்துச்சி வீடு வாசலில் பெருக்கிட்டு அரியை டியூஷனில் விட்டு திரும்ப வந்து துணியை மாற்றிட்டு குளிச்சுட்டு திரும்ப பூஜை பண்ணுறேன்னா, அரி டியூஷனுக்கு 2வது போகிறான்னா கதை சாத்திட்டு உள்ளே படுத்துருவாங்க. அப்படியே அண்ணி வீட்டுங்களுக்கு போவேன். அவங்க என்கிட்ட ஏதாவது அந்த எதிர்த்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுனாங்கன்னா பேசுவேன். இவ்வளோதாங்க. நான் என்னால் அவங்களுக்கு துளி அளவு கூட எந்த ஒரு பிரச்சனையும் நான் கொடுக்கலங்க. என் மனசார நான் கும்பிட்ற முருகர் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அவங்களுக்கு நான் எந்த ஒரு பிரச்சனையுமே நான் கொடுக்கலங்க. என்ன ஆனால் அவங்க எனக்கு கொடுக்குறாங்க பாருங்க பிரச்சனை. அப்பப்பா எவ்வளோங்க ஒரு பொண்ணு பொறுத்து போவா. நம்ம ஊர்லேயும் இருக்குதாங்க. நான் ஏதாவது பண்ணனா நீ எனக்கு பிரச்சனை கொடுக்கலாம். நான் ஒரு சில சமயத்தில் நினைப்பேன், இது நீ போன ஜென்மத்தில் பண்ண பாவம், அதனால் இந்த ஜென்மத்தில் நீ இப்படி அனுபவிக்கிற அப்படின்றத கூட என் மனசில் ஏற்றுட்டு போயிடுவேன். என்ன அப்படி நீ வந்து அந்த பொண்ணியை தூக்கி போட்டு அதெல்லாம் கொட்டுறதுனால உனக்கு என்ன வரப்போகுது? உயிர் உள்ள வரைக்கும் ஆட்டம் ஆடுவோமா? இந்த மூச்சு நின்றுடுச்சுன்னா ஏன் என் மேலே அப்படி என்ன உனக்கு கோவம்? நான் சொல்கிறேன், உனக்கு காசு தேவைன்னா உன் பிள்ளைக்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு, கொடுக்கவானான்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன என்கிட்ட சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்லலை. எல்லாத்தையுமே நேற்று நான் சொல்லி ரோட்டில் நின்று கதறி அழுததுக்கப்புறம் நம்ம அரி டியூஷன் போகிறான்ல பூனை, அவள்
அதுக்கப்புறம் வந்து இந்த 2 அவங்க புருஷன் பொண்டாட்டி, அவங்க வயசானவங்க, அவங்க புருஷன் பொண்டாட்டி எல்லாருமே வந்து நின்று, நீ வீட்டுக்குள்ளே போ, நீ கஷ்டப்பட்டு கட்டின வீடு என்ன, உன் புருஷன் அதுக்காக தான் உனக்காக கஷ்டப்பட்டான், அவனுக்கு டென்ஷனை கொடுக்காத, நீ ஸ்டேஷனுக்கு போகாத, நாங்கள் எல்லாம் இருக்கோம், உனக்கு பிரச்சனை வரும்போது நாங்கள் வந்து நிற்கிறோம்ல, நாங்கள் எல்லாம் வந்து பேசுகிறோம்ல, அப்போ ஏன் நீ அழுவுற, எங்கள் பேச்சு கேளு, நீ வீட்டுக்குள்ளே போ, வீட்டுக்குள்ளே போய் சாப்பாடு செய், பனி பெய்யுது, வெளியே உட்காராத, உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். அவ்வளோ நேரம் தெரியுமாங்க, எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 10 வீட்டுக்காரங்க என் பக்கத்தில் இருந்தாங்க நேற்று. 10 வீட்டுக்காரங்க என் பக்கத்தில் இருந்தாங்க. நீங்கள் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்கிட்டேருந்து ஒருத்தவங்க ஃபோனை வாங்கி மாமா கிட்ட பேசியிருப்பாங்க. அவரும் அவங்க பொண்டாட்டியும் தான் கடைசி வரைக்கும் என் கூட நின்னாங்க. இன்றைக்கி காலையில் கூட சொன்னாங்க, உனக்காக நாங்கள் இருக்கோம், கவலைப்படாத, அழாத, உனக்காக இத்தனை ஜனமும் இருக்காங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி காலையிலே எங்கள் மாமியார் போய் எங்கள் பெரிய மூத்தார், எங்கள் பெரிய மாமியாரோடைய புள்ளியை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்கு வந்தவங்ககிட்டலாம் போய் 2 பேர்கிட்ட சொல்லிட்டு, 3 பேர், அதான் எங்கள் மூத்தார், அதுக்கப்புறம் 2 பேர், மொத்தம் 3 பேர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. என்னை வந்து மொன்ட்டு ஃபோன் பண்ணி என்னை இவ்வளோ கொள்ள பேச்சு பேசுகிறான், அறிவில்லையான்னு கேட்குறான். நான் வந்து காரி துப்புனேன் தான், இவ்வளோ ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுறீங்களே, நான் அவளை பார்த்து தான் காரி துப்புனே தவிர நான் இவங்கள காரி துப்பலை. என்ன, அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்தது என்னென்னா, உன் அறிவில் நீங்கள் பேசுங்க, உங்கள் அறிவில் நீங்கள் பேசலை, அவளுடைய அறிவில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவ்வளோ ஆத்துறாங்க. எவ்வளோங்க நீ பண்ணுவேன், நான் எவ்வளோ தான் பொறுத்து போவேன், உனக்கு நான் ஏதாவது கடைச்சல் கொடுக்குறேன்னா, ஏன்டி உன் புருஷன் சம்பாதிக்கிறான் நீ சாப்பிட்ற, என் புருஷன் சம்பாதிக்கிறான் நான் சாப்பிட்றேன், அப்படி என்னை வாழ விடாமல் பண்ணுறதுல உனக்கு என்னடி வரப்போகுது. நான் இந்த வார்த்தையை அங்கே ரோட்டில் உட்காந்து சொன்னேன் என் புருஷன்கிட்ட, அப்பா நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நான் வாழலை, இங்கேருந்து நான் எதையுமே எடுத்துன்னு போகல, என் பிள்ளைய மட்டும் நான் முத்து போல் என் பிள்ளைய மட்டும் கூப்பிட்டு போயிடுறேன், என்ன உனக்கு அப்போ நான் என்னடி பண்ணுவேன்னு கேட்டார். உனக்கு உன் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, என்ன உன் அண்ணா அண்ணி இருக்காங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா உன் அண்ணியே உன்னை கல்யாணம் பண்ணிப்பா. நான் சொன்னேன், என்னுடைய ஆதங்கத்துக்கு நான் சொன்னேன். அப்போ நான் என்ன பண்ண முடியும், அப்போ நான் என்ன பண்ணட்டும், யாருமே இல்லாத அனாதையாக இந்த இடத்த நான் வந்து என் வாழ்க்கைக்காக நான் வாழணுன்றதுக்காக தத்தளிக்கிறேன், போராடுறேன். துளி அளவு கூட நான் பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியா இருந்தால் எனக்கு இந்த ஜனங்க அத்தனை பேரும் என் பின்னாடி நிற்க மாட்டாங்க. என்ன, எனக்கு இந்த ஜனங்க அத்தனை பேரும் எப்படி என் பின்னாடி நிற்கிறீங்களோ அதே மாதிரியே தான் நான் உங்களையும் வந்து நான் வந்து நினைக்கிறேன். எனக்கு இங்கே இருக்கிற ஜனங்க எப்படி என் கூட நிற்கிறாங்களோ அத்தனை பேரும் நீங்கள் எனக்கு இந்த ஃபோன் மூலயமா எனக்கு நீங்கள் நிற்கிறீங்க. தயவு செஞ்சு ஸ்டேஷனுக்கு போங்கன்ற வார்த்தையை விட்டு வேறு, சென்னைக்கு வாங்கன்ற வார்த்தையை விட்டு வேறு ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுங்க. எனக்கு என்ன பண்ணணும், கரெக்டான சொல்யூஷன் கொடுங்க. இவங்களை அடக்கணும், இவங்களை வந்து ஒரு பொண்ணை வாழ விடாமல் இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னும் போது ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும் அவங்களுக்கு. என்ன, வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு வந்து உங்களுக்கு நான் பிரச்சனை கொடுத்தேன்னா நீங்கள் எனக்கு வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாஸ்தவம். ஏன் அன்னைக்கு எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி, அன்னைக்கு உன் புள்ள கூப்பிட்டு வந்தான்ல அந்த பொண்ணை, அன்னைக்கே வானா நீ போடான்னு அவனை திருத்திருக்க வேண்டியதானே. இன்னைக்கு குடும்பம் ஆயிடுச்சு, ஒரு புள்ளே ஆயிடுச்சு, அவங்க குடும்பம் பண்ணிட்டாங்க, இங்கேயும் வந்து கல்யாணம் பண்ணாங்க. அவங்க காசு எடுத்துகிட்டு வரும்போது இங்கே கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, எல்லாமே இத்தனை வருஷம் நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ அந்த பொண்ணை இங்கேருந்து போனால் ஏன் அந்த பொண்ணு போகணுன்னு கேட்டாங்க. வாய் இல்லை, பதில் பேசுகிறதுக்கு வாய் இல்லை. நான் இப்போவும் சொல்லுவேன், மனுசார நான் கையெடுத்து கும்பிட்டு நான் போவேன். என் புருஷனுக்கு இங்கே ஒரு நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்கன்னா நான் நல்லபடியாக என் பையனை கூப்பிட்டு நான் என் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். என்ன, இவங்களுக்கு வந்து இந்த ஒடிசா பொண்ணு தான் கரெக்டு, தமிழ் பொண்ணு நான் கிடையாது. இங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த பொண்ணு தமிழ் பொண்ணாக இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணு வாய மூடிக்கிட்டு இருக்குது. ஒடிசா பொண்ணுன்னா நிறைய எவ்வளோ பிரச்சனை நடக்கும் அப்படின்ட்டு. இப்பவும் சொல்கிறேன், யாருக்கும் கெடுதல் பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை. கெடுதல் பண்ணுறதுனால என்ன வரப்போகுது? உன்னை நான் அழ வச்சு உன்னை கஷ்டப்படுத்தி எனக்கு என்ன வரப்போகுது? அதனால் எனக்கு ஒரு வேளை சோறு வரப்போதா? கிடையாது. அப்புறம் ஏன் நான் உன்னை கொடுமைப்படுத்தணும், அப்போ ஏன் நான் உன்னை கஷ்டப்படுத்தணும் சொல்லுங்க பார்ப்போம். அது ஏன் நினைக்க மாட்டேன்றாங்க அவங்க. அவங்க மாமியார்கிட்ட கஷ்டப்பட்டாங்க,
என்ன என் ஒருத்தி அவள் மாமியார்கிட்ட கஷ்டப்பட்டா அப்படின்றதுக்காக நான் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கணுமா? என்ன ஒரு பொழப்பு! நேற்று கிட்டத்தட்ட 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தான் உள்ளே வந்தனே. அது வரைக்கும் அந்த வீடியோ நேற்று எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ணன்றது கூட ஞாபகம் இல்லை எனக்கு. அது வரைக்குமே வெளியே சண்டை. அது வரைக்குமே நான் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன். நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன். எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை, எந்த முடிவும் எடுக்காத, அமைதியாக விடு. ஆனால் கண்டிப்பாக என் மூத்தார் வந்தார்னா நிறைய கேள்வி அவனை கேட்கணுன்னு எனக்கு இருக்குது. என்ன அவன் ஆம்பளை தானேங்க, அவன் சம்பாரித்து அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடணுமா, இல்லை என் புருஷன் சம்பாரித்து அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடணுமாங்க? என்னங்க நியாயம்? இதுக்கு ஒரு நியாயத்துக்கு நீங்களே தீர்வு சொல்லுங்கண்ணே. என் புருஷன் எதுக்குங்க அவங்க பொண்டாட்டிக்கு சம்பாரித்து சோறு போடணும்? அவர் இங்கே அவங்க பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருப்பார். என் புருஷன் அங்கே போய் கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டில் அவன் செய்கிற அந்த வேலையில் கஷ்டப்பட்டு அவன் இவங்களுக்கு காசு அனுப்பணும். இவங்க மாமியார், அம்மா, புள்ள, அதுக்கப்புறம் பொண்டாட்டி, பிள்ளைங்களோட இவர் சந்தோஷமாக இருப்பார். என் புருஷன் கடைசி வரைக்கும் வாடகை கொடுத்துன்னு தமிழ்நாட்டில் பொண்டாட்டி பிள்ளைய வச்சுன்னு இந்த ஊர் பக்கம் வராமல் இவங்களுக்கு சம்பாரித்து காசு கொடுத்துட்டே இருக்கணுமா? இப்போ நான் சொல்கிறேனே, உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நீங்கள் என் பக்கம் சாப்பிடுங்க, என் பக்கம் இருங்க. 2 மருமகளையுமே பாருங்கள். நான் 2 மருமகளையும் இப்படி பாரு சொல்ல. ஒரு மருமகளை முன்னாடி வந்தவ மேலே வச்சுப்பாரு, ஓரளவுக்காவது இப்படி வச்சுப்பாரு. என்ன நீ அப்படி கூட வச்சுப்பாரு. உன் காலுக்கு கீழே செருப்பாக கூட நீ வைக்கல. இப்போ எனக்கு எவ்வளோ வலி வேதனை இருக்கும். இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க ஒரு அக்கா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன அப்பா அம்மாவை நீ இப்படி அழ வைக்கிறியா, அப்பா அம்மா இப்படி கஷ்டப்படு, உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? தெரியலல்ல. அப்போ தாங்க நான் மாமா கிட்டெல்லாம் ஃபோன் பேசிட்டு, மாமா நீ 6 மணிக்கு வந்திருக்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பாடெலாம் செஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுமாமா, நான் ரொட்டி திரட்டிங்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் அவர்கிட்ட பேசிட்டு தாங்க ஃபோனை நான் அப்போ தாங்க வச்சேன். வீடு கட்டியும் ஒரு சில சமயத்தில் நிம்மதியாகவே வாழ முடியலைங்க. வாசக்காலுங்க கத்தியை வச்சு இப்படி அந்த சைடில் வரும்ல அந்த பட்டைங்க, கத்தியை வச்சு செதுக்கி வச்சுருக்குறாங்க. அப்படி அப்படியே என்ன சொல்லுவீங்க இதுக்கெல்லாம்? கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே முருகன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். நான் எவ்வளோக்கு எவ்வளோ அவரை கும்பிட ஆரம்பித்து எவ்வளோக்கு எவ்வளோ என் மனசை அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முழுக்க முருகருக்குள்ளே நான் போகிறேனோ, நீங்கள் இதை எப்படி வேணால் சரி நினச்சிக்கோங்க. நான் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த முருகனை இப்போ மனசுக்குள்ளே நான் முழுக்க முருகா 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 முருகான்னு நான் நினைக்கிறேனோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீ யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது, யாரையும் அழ வைக்கக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. என் புருஷன் இப்படி தான் நினைப்பான். அதே நினைப்பு தான் இப்போ எனக்கு வந்திருக்கு. என்ன நான் துளி அளவு கூட இவங்களுக்கு நான் கெடுதல் நினைக்கிறோம், இவங்க வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இவங்க என்ன நிறையவே நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். என்ன வாயால் சொல்ல வேணாம், கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. இந்த வீடியோ இந்த லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். எப்படி பூனை வரும், சைடில் வருமா இல்லை நடுவில் தூக்கி விட்டா வருமானதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். நேற்று போட்ட வீடியோவுக்கு அண்ணாக்காக மாமாக்காக சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நான் கை எடுத்து கும்பிட்டுக்கிறேன். ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டு மட்டும்தான் கேட்டா, ஏண்டி எல்லாருமே அவனுக்கு அவனை நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களா, அவனை நிம்மதியாக தமிழ்நாட்டில் வேலை செய்ய விட அவன் நிம்மதியாக தாண்டி இங்கே இருக்கிறான், நீ தாண்டி அங்கே நிம்மதி இல்லாமல் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க நீ கதறிக்கின்னு இருக்கிற, அது இவங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேன்னுதேடி அப்படின்ட்டு சொன்னான். அவளுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ஒரு மனுஷியாவது எனக்காக ஐயோ பாவம் பார்த்தது. மாமாக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. உங்களுடைய சப்போர்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க. பாய்.
அதாவது பூனை வந்து இந்த எல்லார் வீட்லேயும் வந்து அந்த ஓரத்தில் இருந்து தான் பூனை வரும். ஆனால் எங்கள் வீட்டுக்கு மட்டும் இந்த நடுவில் இருந்து பூனை ஏறிச்சு. ஏறி இங்கே வந்து உட்காந்து எல்லாத்தையுமே தள்ளி விட்டு பாருங்க. அதாவது வந்து 3 பூனையும் ஒரே சமயத்தில். இப்போ வந்து நான் இதெல்லாம் இங்கே கடந்ததை எடுத்து இங்கே ஓரம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. அதாவது பூனை வந்து எப்படி வந்ததுன்னா இதோ எல்லார் வீட்லேயும் இந்த செவத்துலேருந்து வரும் சரிங்களா. ஆனால் எங்கள் வீட்டுக்கு மட்டும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்தாண்ட சைடில் இந்த இடத்த இருந்து ஏறி வந்தது. என்ன அது எப்படின்றத சொல்லலாம் அப்புறமா.